அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு செய்தி, நான் ஒரு உளவியல் நிபுணருடைய சொற்பொழிவில் கேட்ட ஒரு தகவல். அவர் ஒரு தகவல் சொன்னார். என்ன சொல்கிறாரு, ஒரு கணவன் மனைவியோட உரையாடும் போது மனைவியோட பிரச்சனைகளை முழுசாக கேட்டுட்டு பிறகு தீர்வு சொல்லணும். இப்போ உங்களுக்கு தெரியும், கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. இந்த வீட்டு வேலைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு, அலுவலக வேலைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அலுவலகத்தில் அவங்க வித்தியாசமான நபர்களை எல்லாம் சந்திக்கிறாங்க. இந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்லுவா? ஒரு பெண்ணு தன்னுடைய கணவன்கிட்ட சொல்கிறா, என்னால் முடியலைங்க, 9:30 பஸ்ஸுக்கு போயிடலான்னு கணக்கு பண்ணி காலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு பேக் பண்ணி எனக்கு பேக் பண்ணி இடுப்பு சேலையை கூட அப்படியே சொருகிக்கிட்டு நான் ஓடுறேன். அந்த 9:30 பஸ் 9:30க்கு தானே வரணும், அவன் எப்படி 9:25க்கு எடுக்கலாம்? உன்னை கேட்டுக்கிட்டு எடுப்பானாக்கும், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போகணும், உனக்கு எப்போவுமே லேட்டு. இப்போ இந்த வார்த்தையில் அவள் காயப்படுவாளா இல்லையா? நான் உங்ககிட்ட என்னுடைய வருத்தத்தை சொல்லலான்னு வந்தால் நீங்கள் பாருங்கள், இதை விட கொடுமை, எங்கள் ஆஃபீஸில் எங்கள் பாஸ் என்ன பேச்சு பேசுகிறாரு தெரியுங்களா? என்ன ஹார்ஷாக பேசினார் தெரியுங்களா? என்னமோ அர்த்தங்க, அதெல்லாம் என்னால் வாய் திறந்து சொல்ல முடியாது, அப்படி பேசுகிறார் அவர். இப்போ கணவன் என்ன சொல்லணும்? கணவன் அப்போ ஒன்றுமே சொல்லப்படாது, எல்லாம் சொல்கிற வரைக்கும் முழுசாக கேட்கணும். அப்படியா? அப்புறம் சரி ரைட்டு, எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னம்மா சொல்லிட்டியா? சரி, நான் ஏதாவது சொன்னால் இப்போ உனக்கு அதை கேட்குற மனோநிலையில் இருக்கிறியாம்மா? இல்லை நான் அப்புறம் சொல்லட்டுமா? அந்த மனைவி அப்படி சொன்ன உடனே சொல்லுவாள், சொல்லுங்கள், உங்கள்கிட்ட தானே சொல்ல முடியும், நீங்கள் தானே எனக்கு சொல்ல முடியும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் ஒரு காப்பி குடிச்சிட்டு கேட்குறேன் அப்படின்னு உடனே நான் வேணா காப்பி போட்டு தட்டுமா? கணவனே அப்படி கேட்டுட்டு, நீ சொன்னேன் உண்மைதான், பஸ்ஸு சீக்கிரம் போயிட்டா உனக்கு கஷ்டம்தாம்மா, என்ன பண்ணுறது, இன்றைக்கி அப்படி தான் பாரு, 9:30 பஸ்ஸை 9:25க்கு எடுத்துடுறாங்க, நம்ம அவங்கள திருத்த முடியுமா? நம்ம வேணால் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போகலாமான்னு நம்ம யோசிக்கலாமா? நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம 9:20க்கு நீ போயிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டார்ல, இதான் ஒரே வழின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பாஸ் சொன்னார் இல்லையா, அவர் என்ன கோவத்தில் இருந்தாரோ அவர் அப்படி தான் பேசுவார். இன்றைக்கி எல்லா மேலே இருக்கிறவங்களும் அப்படி தான் பேசுவாங்கம்மா, என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அவங்க பார்த்து நம்மளை போகணுன்னு சொன்னால் போக வேண்டியது தான். நீ என்ன பண்ணுவேன்? சரி, பெருசாக எடுத்துக்காத, இப்படி பேசினா தானே சரியாக இருக்கும். இப்போ ஒரு தொகுத்து சொல்லட்டுமா? நீங்கள் எந்த அறிவுரை சொல்வதாக இருந்தாலும் முழுக்க கேட்டுட்டு சொல்லுங்கள். நடுநடுவிலே அங்கங்கே உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை அப்படி அப்படியே விடாதீங்க. என்ன சீக்கிரம் போயிருக்கலாம், பாசனா அப்படி தான் பேசுவார், நீ ஏதாவது பம்புத்தனம் பண்ணியிருப்ப, நீ சரியாக செய்ய மாட்டேன். இதுதான் சார் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. நான் ஏதோ ஒன் சைடடாக மனைவியை மட்டும் ஆதரித்து கணவன் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு நேர்மாறாக ஒன்று சொல்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு காரில் கணவன் ஓட்டிகிட்டு போகிறாரு. கார் ஓட்டிக்கிட்டு போகும்போது மனைவிக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு. என்ன, நம்ம கணவருக்கு ரூட்டு சரியாக தெரியலேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த கணவன் அப்படி ஓட்டும்போது அந்த அம்மா, ஏங்க என்ன நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்களா, உங்களுக்கு இந்த ரூட் தெரியல, நான் சொல்கிறது கேளுங்க, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அதை எந்த இடம்னு கேளுங்க அப்படின்னா கணவன் இரிட்டேட் ஆகிடுவான். 2 விஷயம். பொதுவாகவே ஒரு ஆணுக்கு தான் செய்து கொண்டிருக்கிற காரியத்தின் மீது மனைவி தீர்ப்பளிப்பது என்பதை கணவன் விரும்புவதே இல்லை. அந்த அம்மா தானே செல்ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் அடித்து ரூட்டை கேட்டு ரூட்டை கண்டுபிடிச்சி அங்கே போங்கன்னு நிறுத்தி வச்சாச்சுன்னா கணவன் அப்செட் ஆகிடுவான். மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான், மனைவி இடத்துல பேச மாட்டான். இப்போ அந்த பெண் என்ன பண்ணணும்? அவர் தப்ப போகிறாரு, போட்டும், பேசாமல் இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து அவனே, ஏம்மா நான் ரூட் ஏதாவது மாறி வரேன்னா, எனக்கு கூட அப்படி தாங்க தோணுது, நாம் வேணால் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நாம் வேணால் யாருக்கா ஃபோன் பண்ணி கேட்போமா? இது எப்படி ஒரு சப்மிஷன்? கேளு அப்படின்ட்டானா விஷயம் முடிஞ்சு போச்சு. இல்லை வேண்டாம் நானே கண்டுபிடிச்சி போகிறேன்னா போட்டும். அந்த ஆணோட குணம் என்னன்னு கேட்டால், அவனாவே அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போனதாக இருக்கணும், தன்னுடைய முழு வெற்றியாக இருக்கணுமே ஒழிய ஒரு இரவல் வெற்றியாக இருக்கிறத அகங்காரமுடைய ஆண்களால் ஏற்க முடிவதில்லை. இதை உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறாங்க, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன். ஒரு ஆணுன்னா இப்படி இருப்பான், ஒரு பெண்ணுன்னா இப்படி இருப்பாங்க. அவங்க சொல்லும்போது பொறுமையாக கேட்டுட்டு கடைசியாக தான் சொல்ல வேண்டியதை கணவன் சொல்லணும். அவன் ஒரு காரியத்தில் இறங்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப அதுலேருந்து நம்ம ரிவர்ஸ், அந்த வேகம் குறைஞ்சு வரும்போது தான் மனைவி சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லணும். இந்த மாதிரி அந்த பேர், அந்த தம்பதிகள் பிளான் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா 60ஆம் கல்யாணம் என்ன, 80ஆம் கல்யாணம் என்ன, ரொம்ப பயமுறுத்துற, கவலைப்படாதீங்க. அடுத்த ஜென்மத்திலேயே அவங்க புருஷன் பொண்டாட்டியை பிறப்பாங்க.